நாகர்கோயில் அருகே கிறிஸ்தவ போதகர் ஞாயிறு அன்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துவிட்டு வீடு திரும்பிய வழியில் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து கால்வாய்க்குள் தவறி விழுந்ததால் சோக சம்பவம் அரங்கேறியுள்ளது. நாகர்கோயில் பகுதியை சேர்ந்தவர் போதகர் கிறிஸ்டோபர். இவர் மே 18ஆம் தேதி ஞாயிறு அன்று காலை ஒரு குறிப்பிட்ட சபையில் தேவ வார்த்தையை கொடுத்துவிட்டு தனது வாகனத்தில் வீடு திரும்பிய போது போக்குவரத்து நெரிசல் உள்ள தண்டிக்காரன் கோணம் செல்லும் சாலையின் ஓரத்தில் எதிர்பாராத விதமாக வாகனம் கட்டுப்பாடை இழந்து அருகே இருந்த வாய்க்காலுக்குள் தவறி விழுந்தது. சம்பவம் அறிந்த பொதுமக்களும் காவல்துறையினரும் விரைந்து வந்து கால்வாய்க்குள் இறங்கி சிக்கியிருக்கும் போதகர் கிறிஸ்டோபரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே போதகர் கிறிஸ்டோபர் தேவராஜ்யத்துக்குள் சேர்ந்து விட்டார். போதகர் கிறிஸ்டோபர் நாகர்கோயில் பகுதியை சேர்ந்தவராக இருப்பினும் அவர் குவைத் தேசத்தில் ஒரு திருச்சபையின் போதகராகவும் அவர் உள்ளார். இந்தியாவில் சில ஊழியர்களை சந்திக்கவும் ஊழியங்கள் செய்யவும் இந்த சம்பவத்துக்கு ஒரு தினத்துக்கு முன்பு சனிக்கிழமை கடந்த 17ஆம் தேதி சனிக்கிழமைதான் நாகர்கோயில் வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் அதிர்ச்சிக்குள்ளான சம்பவமாக இருப்பினும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் தவிர்க்கப்பட இது ஒரு பாடமாகவும் அமைய வேண்டும். தூர இடங்களில் இருந்து தாயகம் திரும்புவோர் வாகனங்களை பயன்படுத்தும் போது அதிக கவனத்தோடு வாகனத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியமாயுள்ளது. குவைத் தேசத்தில் பல ஊழியர்களை வைத்து சிறப்பான கூட்டங்களை நடத்தியவரும் தேவ ராஜ்யத்தின் விரிவாக்க பணியில் பல்வேறு சாதனைகள் புரிந்தவருமாகிய போதகர் கிறிஸ்டோபர் இன்று உலகில் இல்லை. இவரை இழந்த குடும்பத்தாரின் ஆறுதலுக்காக நாம் ஜெபிப்போம். மேலும் கிறிஸ்தவ ஊழியர்களின் பாதுகாப்பிற்காக நாம் திறப்பிலே நிற்போம். இதுபோன்ற சோக நிகழ்வுகள் இனி நடைபெறாமல் இருக்க நாம் இணைந்து ஜெபிப்போம். ஜெயம் பெறுவோம். நன்றி.